எல்லோருக்கும் வணக்கம். நான் மங்கையர்க்கரசி. நகரத்தார்களின் தனிச்சிறப்பு. நாட்டினிலே சிறுபான்மை சமூகம் நமது. ஆனால் படைக்கும் சரித்திரமோ பெரிது. ஆதியில் வாணிபம் செய்தோம் வருவாய் பெருக, பின்பு மக்கட்பணி செய்தோம் வறுமை விலக. வணிகத்தில் கருணை காட்டி இழந்ததில்லை, கருணையில் வணிகம் செய்து வாழ்ந்ததில்லை. உண்மை உழைப்பு ஒருகண், தமிழ் ஆன்மீகம் மறுகண். கடல் கடந்தாலும் கண்ணியம் காத்தோம், குலப்பெருமை குன்றாமல் புண்ணியம் சேர்த்தோம். மரகதப் பிள்ளையார் துணை கொண்டு கரை கண்டோம், விருந்தாளி வரவை காகம் கரையும் முறை கொண்டோம். பண்டம் விற்று பட்டினி தீர்ப்பவர் செட்டி, செட்டாக வாழ்ந்து நாட்டிற்கு அள்ளித் தருவதில் கெட்டி. தொட்ட துறைகளில் சிகரம் எட்டிய சமூகம், வகுத்ததெல்லாம் அறநெறி வழுவா வியூகம். சிக்கன வழிமுறைகளில் நாம் கையாண்ட சிறப்பு, பொருளாதார வல்லுனரும் பொறாமை கொள்ளும் வியப்பு. செல்வமும் கன்று ஈனும் என நம் முன்னோர்கள் கண்ட வட்டி முறை, பின்னாளில் அரசே செய்யும் வங்கித்துறை. வியப்பூட்டும் திருமண முறைகள் நம் சமூக அறிமுகம். அஞ்சல் தலைகளில் நம்மவர் படைத்தனர் புதுயுகம். திருமணப் பதிவை முதலில் அறிமுகப்படுத்திய விந்தை, அரசுக்கும் சட்ட வடிவம் கொடுக்க தூண்டிய சிந்தை. மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்கும் நாமே முன்னோடி, மற்றவரும் பொறுப்புணர்ந்து வந்தனரே நம் பின்னாடி. குரல் வரிசையில் விருந்தோம்பல் என்றதொரு அதிகாரம், நடைமுறையில் ஆட்சியால் உயிர்த்தெழும் அதிசயம். பசிபோக்கும் ஆட்சியரின் பலகார சுவைகண்டு, பார்க்கடல் அமுதமும் பணிந்ததாம் நாணம் கொண்டு. தாலாட்டுப் பாடல்களிலும் தமிழ் மணக்கும் இனிமை, சொல்லாட்சி செய்த கவி அரசரையும் உருவாக்கிய பெருமை. வட்டித்துறையே நாம் எடுத்து வைத்த முதலடி, இன்றோ அனைத்து துறையிலும் நாமே முன்னோடி. காசியில் நம் முன்னோர்கள் கட்டிய சரித்திரம், என்றும் நம் பெயர் சொல்லும் சரித்திரம். வேறொரு மாநில கோவிலிலும் நம் பாரம்பரியம் கொடிகட்டும், நம் குலப்பெருமை எதிரொலிக்கும் திக்கெட்டும். இக்கவிதை நகரத்தார்களின் தனி சிறப்பு என்ற தலைப்பில் நான் எழுதி நமது செட்டிநாடு சித்திரை மாத இதழில் வெளியாகியுள்ளது. அனைவரும் படித்து மகிழவும். நன்றி.